இப்ப வந்த கூட்டம் வந்து 10,000ன்னு சொல்லி கணிச்சாங்க. ஆனா 60,000 70,000க்கு மேல வந்திருக்காங்க. ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, விஜய் அவர்களுக்கு பார்த்தா தோராயமாவே தெரியும் இவ்வளவு பேர் வந்துட்டாங்கன்னு. சோ இப்படி வந்தா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருந்தா உள்ள திருப்பி கேரவனுக்குள்ளே திருப்பி போயிருக்கலாம்ல பின்னாடி. எதுக்கு ஸ்பீச்சை கண்டினியூ பண்றாங்கன்னு கேக்குறாங்க. நான் என்ன கேட்கிறேன், ஆளுங்கட்சி நாங்க வந்து 50 வருஷமா இருக்கிறோம், 60 வருஷமா இருக்கிறோன்றீங்க. உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஆளுங்கட்சி இருக்கு, உங்களுக்கு ஒரு கணிப்பு தெரியலையா, ஒரு கணிக்க தெரியலையா? ஒரு கூட்டம் நடக்கும்னா அந்த கூட்டத்துக்கு என்ன ப்ரிகாஷன் கொடுக்கணும், என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும், எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும், எவ்வளவு போலீஸ் எடுத்து வந்து இறக்கணும், தெரியாதா உங்களுக்கு? நீங்களே வந்து கோட்டையை விடும்போது அவர் வந்து புதுசா வந்துட்டு இருக்கிறார். அவர் என்ன நினைச்சாரு, பெரிய அசம்பாவிதம் யாருக்குமே எதிர்பார்க்கல. அது நின்று ஒரு 10 மினிட் ஸ்பீச், அவ்வளவுதான். எதுவும் மேடை போட்டு பெரிய இது போட்டு அவர் பேச போறது கிடையாது. அந்த 10 மினிட் ஸ்பீச்னால ஸ்பீச் பேசிட்டு அவர் பாட்டுக்கு போறாரு அந்த கேரவன்ல. அவர் கேரவன் விட்டு இறங்க கூட இல்லை. இப்போ இதுல முழுக்க முழுக்க இப்ப நம்ம அப்படி குற்றம் சொல்லணும் அப்படின்னா, நீங்க 50 இயர்ஸா 60 இயர்ஸா பொலிட்டிக்ஸ்ல இருக்கேன்றீங்க. உங்களுக்கு தெரியும் எந்த கூட்டத்துக்கு எவ்வளவு கூட்டம், எந்த கூட்டம் கூட்டினா எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், எப்படி எல்லாம் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும், எப்படி எல்லாம் நீங்க வந்து மக்களை ப்ரொடெக்ட் பண்ணணும். நீங்க மக்கள் மேல உண்மையிலே அக்கறை இருந்துச்சுன்னா நீங்க மக்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான வேலை, எல்லா வேலை நீங்க செஞ்சிருக்கீங்க. அதை நீங்க அங்க விட்டுட்டு அவர் மேல குறை சொல்றது, விஜய் ஒன்றும் இன்டென்ஷனலி என் கூட்டத்தை வந்து பாப்புலாரிட்டி வரணும், இத்தனை பேர் செத்தான்றதெல்லாம் அந்த மாதிரிலாம் எந்த தலைவனும் யோசிக்க மாட்டோம். மேபி ஹி இஸ் நாட் லைக் தட். இப்ப இது ஓவராலா பார்க்கும்போது யாரு மேல தப்புன்னு உங்களுக்கு தோணுது? பொதுமக்கள் மேலயா, திமுக மேலயா, தாவேகா மேலயா? இத தப்புன்னு சொல்றதே இல்ல, மக்களுடைய அறியாம தாங்க. மக்களுடைய அறியாம இது வந்து ஒரு மக்கள் தெரிஞ்சதுக்கு அடுத்த கட்ட எந்த கட்சி மீட்டிங் நடந்தாலும் இது வந்து ஒரு பாடமா அமைஞ்சு போச்சு. போய்